விமல் எனக்கு முன்னாடி என்ன பேச விட்டுட்டீங்கன்னா படம் ஞாபகம் இருந்திருக்கும். என்ன படத்தை விட்டு வெளியில ரொம்ப தூரம் கூட்டு போயிட்டாரு. மைண்ட்ல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, படம் வர மாட்டேங்குது இப்போ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அவர் என்னுடைய நல்லவ என்னை பத்தி எதுவும் பேசல, ஏன்னா ஒரு படத்துல அவர் நடிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்டைலிஷ் தமிழச்சி என்னுடைய அருமை சகோதரர் சிரஞ்சீவி இயக்கத்தில் நான் ஆக்சுவலாக இன்னைக்கு உண்மையிலே ப்ரிவியூ ஷோன்னு நினச்சி தான் வந்தேன். படம் பார்க்குற மைண்ட் செட்டில் அப்படியே ரெடியாகி வந்தேன். அப்புறமா தான் சிவன் சொல்லுறது ட்ரெய்லர் லான்ச்சும் சாங் மட்டும்தான் இன்னைக்கு, ஆடியோ லான்ச்சுன்னு தான் சொல்லி என்னை வந்து இப்படி ஏமாற்றிட்டீங்க. நீங்கள் நான் படம் பார்க்குற ஆர்வத்தில் வந்தவனா வெறும் ட்ரெய்லர் மட்டும் காமிச்சிருக்கீங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதோடைய குவாலிட்டி இன்னும் நமக்கு அந்த கியூரியாசிட்டி அதிகம் பண்ணுது. ஹீரோயின் அர்ச்சனா வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க கயாடு அவங்கள மாதிரியே இருக்காங்க சில சாயல்களில். ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில். ஹீரோ லிங்கேஷ் ஒரு ஒரு காமன் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பில் அந்த சோக காட்சிகள் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கான அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஐ திங்க் உண்மையிலே 2-3 லவ் ஃபெயில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப அனுபவித்து நடிச்சிருக்காரு. அதுலேயே ஃப்ரேமில் நம்ம சிரஞ்சீவி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, லிவிங் டுகெதர் எல்லாம் பற்றி டைலாக்லாம் பேசி. இப்போ நம்ம ஏதாவது பேசணும் வச்சுங்களேன், பெண்களை எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம தலைப்பை போட்டியோ இந்த படத்துக்கு எனக்கு நான் சும்மா கெஸ்டாக வந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை பாண்டியராஜன் சார், ஆக்டர் பாண்டியராஜன் சார் சொன்னாங்க, ஆஸ்திரேலியாவில் அவங்க ஒரு கெஸ்டாக அவங்களை இன்வைட் பண்ணி அங்கே இருக்க அந்த அந்த பெற்றோர்கள்லாம் அவங்க வந்து நீங்கள் வரணும் சார், நம்ம கல்ச்சர் பற்றி மக்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதான், என்ன நல்லா தானே இருக்குது, பசங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த கல்ச்சரை விட்டு ரொம்ப இதில் போயிருக்காங்க. ஸோ என்ன இவருக்கு உடனே இந்த லிவிங் டுகெதரை பற்றி தான் சொல்கிறாங்களா, இப்போல்லாம் அப்படி தான் சார் இருக்கும், ஜென்ரேஷன் மாறுது அப்படின்னு இவரு சொல்லியிருக்காரு. இல்லை சார், பசங்க ஏதோ ஒரு பொண்ணோட லிவிங் டுகெதர் இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க எந்த லெவலில் யோசிக்கிறாங்கன்னே தெரியலன்னாரு. ஸோ அந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் நிறைய அது கால மாற்றம், அது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நம்மளும் அதை வந்து ரொம்ப ஹைப் பண்ணுற மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம்னாலும் அதுவே மக்களுக்கு ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நம்ம அதை ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு எனக்கே சில சமயங்கள் ஒரு இது இருக்கும். நேற்று எங்களோட ஒரு படம், நாங்கள் ஆனந்த வாழ்க்கைன்னு ஒரு படத்துடைய ப்ரீமியர் ஷோ பண்ணோம். பாக்யராஜ் சார் நான் நடிச்சிருந்தோம். அது வந்து வாழ்வியல் எப்படி நம்ம மன அமைதிக்காக பண்ணுறதுன்றது நேற்று ஒரு வேற ஒரு ஃபீல்டில் இருந்தோம். இன்னைக்கு இந்த வாழ்க்கை என்ன எப்படி எனக்கு பாருங்களேன், ட்ரெய்லர் மட்டும்ன்றதுனால அதிகமாக லோட் பண்ண முடியல. படம் பார்க்குற மைண்ட் செட் பண்ணி என்னை மறுபடியும் நான் அதான் சொல்கிறேன். ஸோ அது வந்து இதில் வந்து அந்த மேபி அந்த பிரேக்கப் கல்ச்சர் இதெல்லாம் பற்றி இருக்குது. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது உண்மையிலே. இன்னுமே நான் சிங்கிள் தான், நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ ஒரு படத்துடைய தயாரிப்பாளர்கள் 3 பேரும் நம்ம தயாரிப்பாளர்களுக்கு வந்திருக்காங்க. போன படத்தில் பஜாரி படத்துடைய தயாரிப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. ஸோ ப்ரீவியஸ் ப்ரொடியூசர், கரண்ட் ப்ரொடியூசர் 2 பேரையும் ஒன்றா சந்திக்க வைக்கிற தைரியம் ஒரு இயக்குனருக்கு தான் அந்த நேர்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அர்த்தம். ஸோ நம்ம ஜென்யூனாக ஒர்க் பண்ணோன்னா எங்கே இருந்தாலும் நம்ம அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இண்டஸ்ட்ரியில் வந்துங்க கதை, கண்டென்ட்டு இதெல்லாம் இருந்தால் மக்கள் பார்க்குறாங்கன்றது வேறங்க. நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பு 100% நேர்மையாக இருக்கணும். நம்மளை நம்புறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்தாலே போதும், டெஃபினட்டாக நமக்கு சக்ஸஸ் இருக்கும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் தொழிலில் வந்து நேர்மையாக இல்லைன்னா அந்த குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கலாம், பேர் எடுக்கலாம், அது வந்து நிலைக்காமல் போயிடும். ஜென்யூனாக இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே இண்டஸ்ட்ரி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு உதாரணம் நம்ம தமிழ் சினிமாவோட 2 பில்லர்ஸ். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இன்னொன்று உலகநாயகன் கமல் சார். சினிமாலே இன்வெஸ்ட் பண்ணார், நிறைய லாஸ் ஆனார். அவரை பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணார். ஆனால் இன்றைக்கி அந்த சினிமா வந்து அவருக்கு பல கோடிகளை திருப்பி கொடுக்குது. அவருடைய உழைப்புக்கு நான் சொல்கிறேன். எத்தனை வயசானாலும், 70 ஆனாலும் 80 ஆனாலும் இன்றைக்கும் அமிதாப் பச்சன் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். ஸோ சினிமா வந்து என்றைக்குமே ஒரு ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரி தான். நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும். என்ன கேட்டால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற முன்ன இருந்த ஜென்ரேஷன் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்களோ அந்த ஒற்றுமை இன்னைக்கு குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த ஒற்றுமை தான் இது ஒரு டீம் ஒர்க்.
அந்த டீம் ஒர்க், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்ல விஷயங்களே அதிகமாக நம்ம பேசணும். ஏன்னா நம்ம பத்திரிகை மீடியாவில் நம்மளை குறை சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டே இருந்தோம்னா இது வெளியிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸை டெஃபினட்டாக அது இரிட்டேட் பண்ணுமோன்னு எனக்கு ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே ஆடியோ லான்ச்னா நம்ம அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு டாபிக் பேசி எல்லாத்தையும் டயர்டாகணும்னா ஆடியோ லான்ச்சுக்கு வரதுக்கே பயமாயிருது உண்மையிலே. ஸோ கான்ட்ரவர்சியல் நம்மளும் தேவையில்லாமல் சேர்ந்துக்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரும் எல்லாருடைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போவோம், நல்ல கண்டென்ட்ஸை மக்களுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு பணிவான தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கிட்டு இந்த ஷோ ரொம்ப அழகாக ஹவுஸ் பண்ணாங்க. ஆங்கர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த படத்துடைய பிஆர்ஓ ஜான் சகோதரர் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அத்தனை பத்திரிகைகளுக்கும் விருந்தினர்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பலாம் பேச வராது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு, உங்க சண்டே ஈவினிங் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர், ஆடியோ எல்லாமே. ஸோ இந்த சப்போர்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் இருக்கணும். எனக்கு ரொம்ப பர்சனலி கனெக்ட் ஆன ஒரு இதுதான், ஏன்னா இமோஷனல் ட்ராக் அவ்வளோ இருக்கும். ஸோ ஐம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசுகிறேன். இந்த ப்ராஜெக்ட் வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ணன், ஆனந்த் அண்ணன், கிஷோர் அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றி. என் நண்பன் சிரஞ்சீவி, அவனை எல்லா வேரியேஷன்லும் பார்த்தேன், டைரக்ஷனில் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இப்போ இந்த ப்ராஜெக்டில் நிறைவேறிருக்கு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்துலேயும் என் கூட நின்று, எனக்கு பக்கபலமாக நின்று, எனக்கு சப்போர்ட் பண்ணி, இது நான் இல்லை, எல்லாம் அவன் தான், எல்லாம் அவனே தான், அவன் சொன்னது மட்டும்தான் நான் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக சப்போர்ட்டாக இருந்த தாமஸ் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதுதான் உண்மை நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு கொடுப்பனை எந்த டேரக்டருக்கும் கிடைக்காது. அவன் வாழ்க்கை அவனே எடுக்க முடியுமான்னு தெரியல, அவன் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ண வரைக்கும் சரி செல்ஃபாக தனக்கு நடந்த லைஃப்பை அப்படியே படமாக எடுக்கலாம். ஸோ அந்த தைரியத்துக்கே பாராட்டினேன். ஏன்னா நம்ம எழுதுகிற கதையை எடுக்க முடியல, சொந்த கதை எடுக்கிறான்னா அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் அவனுக்கு அவைய உண்மையை தான் சொல்கிறப்பா. சரி, இல்லை அவனுடைய லைஃப் ஸ்டைல் தான் அது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு வெப் சீரிஸாக வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பஜாரி பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தனால தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணணுன்னு. அதுமாதிரி நான் காட்ட பார்த்து நான் சொன்னேன், இந்த படம் ரொம்ப லேட்டாக காமிச்சான், கொஞ்சம் முன்னாடியே காமிச்சுன்னா இது தேட்டருக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவன் ட்ரெய்லர் காமிக்க பார்த்து இது தேட்டருக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட், இதை நீ கம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணேன். அடுத்தது தேட்டருக்கு தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டு, அது ஏன் அதுக்காக லிவிங் டுகெதரை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. வேறு வழி இல்லை, ஒன்று மாதிரி ஆட்கள் ஏதாவது என்கரேஜ் பண்ணி. இப்போ நாம் இப்போ ஜீவாவுடைய லைஃப்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்தாச்சு ஜீவா தெரிஞ்சிருவா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கிளாகவே வாழ்ந்து வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுல்ல. சரி, இப்படியாச்சும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டா சந்தோஷமா மொத்தத்தில் கம்ப்ளீட் பண்ண அந்த லைஃப், அதுக்காச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஜீவாவுடைய மூடை நீ டெம்ப் பண்ணிக்கிற, அன்றைக்கமாக நாளைக்கே ஆரம்பிச்சு அவ்வளோ நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா திருமலைனாலாம் லைஃப் ஹிஸ்டரியே இது மாதிரி தான் வாழ்ந்துருப்பாப்புல, வெளியே தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணெல்லாம் சைலண்ட் கில்லர், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வாழ்றவர். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு என்னை அழைத்ததுக்கு சிரஞ்சீவிக்கு நன்றி. தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. அது ஒன்றே ஒன்று மட்டும், அந்த சார் சொன்னாங்க ப்ரொடியூசர் எப்படி நிறைய பேர் தோக்குறாங்க, அந்த மேட்டரை சொன்னாங்க. அது உண்மை. ஃபர்ஸ்ட் அண்ணையாண்ட இதை சொல்லும்போது நல்ல பசங்க கஷ்டப்படுறாங்க, ஃபீல்டில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சுரேஷ்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் அதை வீட்டில் சொல்லும்போது இப்படி ஒன்று பண்ணலாங்க போச்சுல, சினிமாவில் நிறைய பேர் தோற்றுருக்காங்க, ஃபீல்டுலேயே எங்கே இருக்காங்க தெரியும், ப்ரொடியூசர் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, யோசிச்சுக்க அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் என்ன சொன்னாங்க, நம்ம ஒரு 3 பேர் சேர்ந்து பங்களிச்சு சப்போர்ட் பண்ணுவோம், அவங்கள்ட்ட திறமை இருக்குது, அவங்க பண்ணுவாங்க, அப்படி இல்லைனாலும் இது நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது, 3 பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் சுரேஷ்னு தான் கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணது. அதனால் நாங்களும் ரொம்ப ஷூட்டிங்லாம் பார்த்ததே இல்லை, கூட்டு அவங்கள்ட்ட கொடுத்ததோடு சரி, உழைச்சி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க மேலும் மேலும் வளரணும்.
தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஆக்சுவலி இந்த ஸ்டைலிஷ் தமிழச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். எப்படின்னா வந்து ரொம்ப எமோஷன், ரொம்ப எப்படி சொல்றது, பியூர் லவ் ஒரு மாதிரி அப்படி கொட்டி கிடக்குது அந்த இந்த வெப் சீரிஸில். நான் ஃபஸ்ட்டு சிரஞ்சீவி என்கிட்ட இது சொல்லும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணோம். இந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது பண்ணான்ற மாதிரி இருக்கேன் என்கிட்ட ஷேர் பண்ணாப்புல. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், பாறையும் நீ தான், அதனோட செருக்கிற ஒளியும் நீ தான், நீ உன் சிற்பத்தை நீயே செதுக்கணும். ஸோ இது நீ நல்லா ஃபைன் டியூன் பண்ண, கண்டென்ட் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, அதை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொன்னேன். எக்ஸிக்யூட் பண்ணான். அதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க 3 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறமா இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறது வந்து கிரண். எல்லாரும் ஒரு வேலையை நல்லா பொறுத்து செய்வாங்க, பட் சின்சியராக செய்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அவன் ஒவ்வொரு ஃப்ரேம் வைக்கும் போதும் அவ்வளோ குவாலிட்டி இருக்கும். அந்த ஃப்ரேம் நம்ம பார்க்கும்போது ஆஹா தம்பி இவ்வளோ நல்லா பண்ணான், அவன் மேல் எனக்கே கொஞ்சம் அப்பப்போ ஜெலஸ் ஆச்சு. ரொம்ப நல்லா பண்ணான். ரொம்ப நல்லா பண்ணான்னா எப்படி சொல்றது, ஒரு வேலையை பிடிச்சி ரொம்ப சின்சியர் போட்டு டெடிக்கேட்டிவாக பண்ணான் அந்த வேலையை அவன் பண்ணும்போது. அப்புறம் வந்து அர்ச்சனா மேடம், அவங்களுக்கு வந்து ஒரு சீன் வைக்கும்போது எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, டக்குன்னு ஒரு ஒரு அழுகா சீனாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் எமோஷனாக இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப சிரிக்கணும், அப்படி அப்படி நினைக்கிறதுல டக்கு 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 டக்குன்னு இருக்கிறாங்க. என்னால் பார்த்து நானே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். எவ்வளோ டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் தம்பி லிங்கேஷ் ஒரு 5 பக்கம் ஒரு பேப்பரை கொடுத்து, தம்பி இதை அவனோட டைலாக் சொல்ல சொன்னா அப்படி நினைக்கிறதுக்குள்ள டக்கு 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 முடிப்பான். அந்த அளவு ரொம்ப டேலண்டான பையன். ஆனா ஒரு சீன் வந்து அவன் எடுத்தாப்புல, அப்போ வந்து ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சர் பண்றதுக்காக காரோட டயரை செக் பண்ணணும். டேக் போகுது 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 8 9 டேக் போயிடுச்சு. நான் கேட்டேன், தம்பி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டேன். தெரிலன்னு அப்படின்னா. ஆனா அதோட நிப்பாட்டில் வெளியில வந்து ஃபீல் பண்ணான். ஏன் இந்த சீன் என்னால் பண்ண முடியும் எனக்கே தெரிலன்னு வருத்தப்படுறான். அது அவனோட காதலை காட்டுது, அந்த நடிப்பு மேல இருக்க அவனோட ஆர்வத்தை காட்டுது. அவன் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி நெக்ஸ்ட் கரெக்டாக 12 பண்ணான். ஆனால் நிறைய திறமை கொட்டி கிடக்கு. லிங்கேஷோட வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறமா என் தம்பி ஜிவி சஞ்சீவி என் கூட ஒரு 5 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு வந்துருக்கிறான் தம்பி. அவனை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எல்லாருமே டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப உள்ள பழங்க ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. கேட்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நான் வந்து சொன்ன ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், அண்ணே கடவுள் மட்டும் எனக்கு வந்து சோதனை கொடுக்கறதுல ஓவர் டைம் எல்லாம் பாக்குறாரு போல இருக்குண்ணே. கொஞ்சம் ஒரு மாதிரி வெற்றம் ஆச்சுதான். நான் கேட்டேன், ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு. இல்லைண்ணே எந்த திசைனாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி போகுதுன்னு அப்படின்னு இது பண்ணான். அடுத்த நாள் வந்து சொல்றான், அண்ணே இந்த மாதிரி பாருங்க எனக்கு எல்லாம் தாடியில எல்லாம் ஒன்று வெள்ள முடியெல்லாம் வந்துருச்சுங்க அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். தெரியல வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னு தெரியல அப்படின்னு எனக்கு வந்து கேட்டான். அப்படி இல்லடா, கடவுள் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அந்த கஷ்டத்தை நீ எவ்வளவு தூரம் தாங்குறதுன்னு அவனை செக் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு கெப்பாசிட்டி இருக்கா, இந்த வேதனை கொடுத்தா இவன் தாங்குவானா, சரி ஓகே தாங்குவான்னு தெரிஞ்சு தானே அவர் இன்னும் இது நல்லது செய்வாரு. இந்த சின்ன விஷயத்த கஷ்டத்தையும் இவனை தாங்க முடியலன்னா அவ்வளவு பெரிய நல்லது செய்யும் போது அதை தாங்குறதுக்கு அந்த கஷ்டப்பட்டு வரப்படுற விஷயம் தான் நம்ம கிட்ட நிற்கும். கஷ்டப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நிற்கும். சும்மா ஒரு விஷயங்கள் நம்மள வந்துருச்சுன்னா அதோட வேல்யூ தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி. தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏதோ அந்த பேசுனப்ப மாதிரி சொல்லியிருந்தாங்களே, படத்தோட ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. உங்கள் சார்பாக வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசரை நான் தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து ஒருத்தர் யாராவது தூக்கி விட்டாங்கன்னா நம்ம வளர்ந்துடலாம். அந்த மாதிரி நான் வந்து பார்த்ததுல வந்து 2 ப்ரொடியூசருமே உங்களை பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் நீங்கள் வளர்த்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. என்னால் முடிஞ்சது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஷேர் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணோம். இங்கே இருக்கிற நீங்கள் தான் வந்து இதை ப்ரொமோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நாளைக்கு இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
முதல் நன்றி அண்ணன் பிஎஸ்ஆர் அண்ணன், ஆனந்த் அண்ணன், கிஷோர் அண்ணன். எனக்கு இந்த ப்ராஜெக்டை நம்பி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. கேட்குதா? கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன். கேட்குது இல்லை? ஓகே. ஸோ மிகப்பெரிய நன்றிண்ணே. ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கானே, சூப்பரானே. அடுத்தது பண்ணிடுவோமாண்ணே? சூப்பர்ண்ணே. அடுத்தது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் பஜாரி அது கொடுத்தது எங்கள் அண்ணன் வில்லிங்டன் தாமஸ் அண்ணன். அண்ணன் இல்லைன்னா இன்னைக்கு ஸ்டைலிஷ் தமிழச்சி இல்லை. இதே ஸ்டேஜ் போன வருஷம் பண்ணோம், செம்ம சக்ஸஸ். 5 லாங்குவேஜில் பஜாரி வருது, எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது பஜாரி. ஸோ ஓடிடி இன்னும் தேட்டருக்கு போகல, நெக்ஸ்ட் தேட்டர் தான். ஸோ தேட்டர் போகலாம் இல்லைண்ணா? ஸோ மிகப்பெரிய நன்றிண்ணே. அடுத்தது என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், ரொம்பலாம் இல்லை, ஒரு 15 பேர் 20 பேர் தான். ஆனால் சூப்பராக. கிரண் வரல இன்னைக்கு, அவர் கொஞ்சம் படத்தில் ஒர்க் பிஸியாக இருக்கார். அடுத்தது வந்து டிஎஸ்கே மியூசிக், இந்த பாட்டு சூப்பராக கொடுத்ததுக்கு நன்றி. சாம் வரல, ஜிகேவி அவரும் வரல. 3 மியூசிக் டேரக்டர் வச்சுருக்கேன், 3 பாட்டுக்கு 3 மியூசிக் டேரக்டர். லிரிக் 4 எழுதுனேன், இன்னும் 2 பாட்டுக்கு தம்பி எழுதியிருக்கான். ஸோ அதுக்கு நன்றி. அப்புறம் வந்து அர்ச்சனா சூப்பராக கலக்கியிருக்காங்க. இது நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தேன், இன்னும் கடைசியில் ஸ்டைலிஷ் தமிழச்சி இவங்க தான் முடிவு பண்ணி பண்ணது. நன்றி. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரம் கேரளா, எப்போ ஷூட் கொடுத்தாலும் கரெக்டாக வந்துடுவாங்க. என்னை எதுவுமே டிஸ்டர்பே பண்ணலைங்க. சூப்பர் நீங்கள். அடுத்தது என் நண்பர் லிங்கேஷ். இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு வருஷமாக டீச்சர்லேயே இருந்திருப்போமா? சும்மா போயிட்டு உட்காந்து பேசி அதை இது பண்ணிக்கிட்டே ஆஃபீஸில் இருந்துட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசரை பார்த்து இது பண்ணி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லபடியாக முடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஒரு 5 லாங்குவேஜில் வருது. ஓடிடி ஜூலை 1st வீக் மேலே நான் இது பண்ணுறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் இருக்குது. ஜோ ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல். கண்டிப்பாக அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்துருங்க எல்லாரும், ப்ளீஸ் எடுத்துருங்க, எல்லாரும் எடுங்க. ஜோ ப்ரொடக்ஷன், அதில் தான் ட்ரெய்லர் இருக்குது. அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அடித்து தள்ளி விடுங்க. கரெக்டா பார்த்துருங்க. ஸோ அடுத்த ஜூலை 1st வீக்கில் ஃபுல் படம் வருது. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா, ப்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் தெளிவாக பார்த்துக்கோங்க, நல்லபடியாக மூவ் ஆகட்டும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. இன்னொன்று, கோவிந்தன் சார், லிங்கேஷோட அப்பா, ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் இந்த ப்ராஜெக்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம் ஸ்டேஜ் வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். ஒரு சால்வ். ஸோ அடுத்தது எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். ஒருத்தவங்களுக்கு மட்டும் 2 பேருக்கு சாரி சொல்லணும். யாருன்னா எங்கள் அப்பா அம்மா. நான் மட்டும் கஷ்டப்பட்டது இல்லாமல் அவங்களும் கஷ்டப்பட வச்சிட்டேன். ஸோ அதனால சாரி. கொஞ்ச நாளாக அப்படியே இப்போ வந்துடுவேன் அப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டே இருக்கேன். இனிமேல் வந்துடுவேன்ல, சப்போர்ட் பண்ணி. அதனால் கண்டிப்பாக வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க. அப்புறம் எங்கள் தங்கச்சி பிஹெச்டி டிகிரி டாக்டரேட். அவங்களுக்கு கவலை இல்லை, நல்லா படிப்பு, அதனால தப்பிச்சிட்டாங்க. வா அருணா வா. அப்புறம் எங்கள் அத்தை, எங்கள் மாமா, அப்புறம் நிரஞ்சனா, கனிஷ்கா, என் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், எக்ஸிக்யூட்டிவாக 25 மூவிஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு நிறைய மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்காங்க. இப்போது டேரெக்டாக இருந்தனால சரி வரட்டும், பார்க்கட்டும், இப்போ நான் நம்புங்கப்பா அப்படின்னு. ஆமாம், வேணாம், சாரி மட்டும் சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா காட்டணும்னு ஆசை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, நல்லபடியாக வரும். ரொம்ப பிடிச்சிருக்காப்பா எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவா? இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம் தெரிஞ்சுக்குவேன். என் பையனுக்கு நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, எல்லாம் அப்படியே வந்தார். நான் படிக்க தான் வச்சேன். பட் அவர் சொல்லுவார், நான் உடனே சொல்கிறேன், இந்த சினிமாத்தை நமக்கு வேணாம்ப்பா, நிறைய தவறுகள் நடக்கும், நம்ம மாட்டிக்கிட்டோம்னா எந்திக்க முடியாது அப்படின்னு.
ஆனால் அவர் மேலே நம்பிக்கை. என்ன செய்கிறாரோ நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை. நல்லா படிக்க வச்சேன் நான், அது மட்டும்தான். அப்புறம் சின்ன சின்ன எடுத்து காமிப்பார், எல்லாரும் காமிப்பார், எல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அந்த பஜாரி படத்தை அவர் இடத்துல அதான் பார்த்தேன் முழுசா. அதுக்கப்புறம் இப்போ சொன்னார், நான் எங்கள் ஊர் இது சார் ஊர் திருநெல்வேலி. நானும் திருநெல்வேலி தான். இவங்க வந்து வள்ளியூர். நான் பிறந்த உலகம் அம்பாசன் பிறந்தேன். வள்ளியூர் தான், ஏர்வாடி. ஆமாம், ஆமாம். நல்லா சொல்லுவார். சார் சொன்னார், இந்த மாதிரி ஸ்டேஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அட்வைஸ்லாம் எடுத்து அவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் நம்மள உங்களை மாதிரி முதலாளிகள் எல்லாம் இந்த மாதிரி சிலைங்களை வாழ வைக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கிறேன். அவர் செஞ்சார். அவர் நல்லா வரணும்னு சொல்லுவார். ஒன்றுன்னு நான் சொன்னேன், அப்படி போது சொன்னார், நேர்மையாக இருக்கணும், இன்னொன்று ஒழுக்கமாக இருக்கணும். இது ரெண்டும் நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையாக வைப்பார். அதான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப நம்புவேன் அவர். என்ன சீக்கிரம் நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தேன். நேற்று ஒரு பேசி முடித்தோம். பட் அது எனக்கு முடியாமல் போயிடுச்சு. அதை வேண்டான்னு விட்டுட்டேன். நல்லா பெரிய படித்த பொண்ணு தான். இப்போ வரும்போது கூட ஒரு பொண்ணை பார்த்து பேசிட்டா வந்தேன். ஏன்னா சினிமாக்குள்ள வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் பயம். அவர் சொன்னார், நீ ஆசைப்படுற மாதிரி கொண்டு வந்தாரு அப்படின்னாரு. வேணாம் அப்படின்னா இப்போ சொல்லிக்கார், வாக்கு கொடுத்துருக்காரு. நீ எந்த பொண்ணை காமிக்கிறோ அதை கட்டிக்கிறேன்னு இருக்காரு. அதனால ஒரு 2-3 மாசத்துல அது கல்யாணத்தை பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஏன்னு கேட்டா இப்போ வரும்போது அந்த பொண்ணு வீட்டில் பேசி தான் வந்திருக்காரு. ரசிக்க தனியாக இருந்து எதுவும் போராடக்கூடாது அவரு. அதுக்காக அவரு நான் நம்புற கடவுளை அவரை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு எனக்கு நன்றி. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்தது வந்த சீஃப் கெஸ்ட் அண்ணன் ஜீவானே, நன்றினே. சிவன் அண்ணன் தான் பிஸ்னஸ் பண்ணி